ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பயனுள்ள குட்டி குட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நான் இப்போ இந்த தேங்காயை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படின்றத நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் கடையிலே உடச்சி வாங்கிட்டு வந்துடுவேன். நான் வீட்டில் வந்து நான் உடச்சிட்ருக்கையில அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கடைக்காரங்கள்ட்டே உடச்சி வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நைஸ் உப்பு எடுத்து அது மேலே லைட்டாக நான் அப்ளை பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த தூசெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவோம். அந்த தேங்காய் தண்ணியோட இது இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம அப்படியே வச்சோம்னா அது லைட்டாக புளிச்சாப்புல போயிடும். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி லேசாக உப்பை கையில் தொட்டுட்டு இது போல் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருவோம். நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி வைக்கிறதுனால நமக்கு 1 வீக் மேலே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம உப்பு தடவுறனால இந்த தேங்காயோட டேஸ்ட்டு மாறுமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை அது மாறாது. நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காயோட டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ எதுவுமே மாறாது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக உடச்சி எப்படி நம்ம செய்வோமோ அதே மாதிரி தான் இருக்கும். முதல்ல நம்ம தேங்காய் வந்து கழுவிடணும். கழுவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். எல்லா பக்கமும் இந்த மாதிரி தடவி வச்சுட்டு இது போல் ஒரு கவர் எடுத்து நம்ம போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் 10 டேஸ் வரைக்கும் நமக்கு அந்த ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம தனித்தனி கவரில் போட்டு வச்சோம்னா இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு டிப்ஸ் இது என்னென்னா, நம்ம இடியாப்பம் வந்து மிஞ்சிருச்சு அப்படின்னா அதை தூக்கி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். சப்போஸ் ஒரு நேரத்தில் 1, 2 மிஞ்சிரும் இல்லையா? அதை என்ன பண்ணலான்னா இது போல் கொஞ்சம் பெருசு பெருசாக பிச்சு போட்டு நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். நல்லா ஒரு 2 டேஸ் வெயிலில் காய வச்சாலே போதும். எங்கள் வீட்டில் ஜன்னல் வழியாக மட்டும்தான் வெயில் வரும். உங்களுக்கு மொட்டை மாடி வெயிலில் காய வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் காய வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 டேஸ் தான் இதில் இந்த மாதிரி வெயிலில் காய வைப்பேன். அதுவே சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கோம். இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவையான நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இதை நம்ம பொரித்து சாப்பிட்லாம். உண்மையிலே இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊர்லலாம் இந்த சோத்து முறுக்குன்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளைலாம் கூட சோத்து முறுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ரவுண்டாக விற்றுட்ருப்பாங்க. அதெல்லாம் இப்போ வர்றதே இல்லை. ஆனால் அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த இடியாப்பம். இது மாதிரி நம்ம எண்ணெயில் அப்பளம் இல்லை வடகம் மாதிரி பொரித்து சும்மா சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்ற டயத்தில் நம்ம இதை எடுத்து பிள்ளைங்களுக்கும் பொரித்து கொடுக்கலாம். உண்மையிலேயே சூப்பராக எந்த கெமிக்கலும் இல்லாமல் எந்த ஒரு சோடா மாவோ எதுவுமே சேர்க்காமல் சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு ரெடி ஆகிடும். அதே மாதிரி நம்ம இதை வேஸ்ட் பண்ணுற இது சும்மா அதை காய வச்சோன்னா அது வாட்டி காஞ்சிரும். அதை எடுத்து நம்ம பொரித்து கொடுத்தோன்னா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, இது மாதிரி ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க. எந்த ஷாம்பு வேணாலும் பிரச்சனை இல்லை. நான் விலை கம்மியாக இருக்க ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். நான் அடிக்கடி இது மாதிரி நான் செய்கிறதுனால இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதை நம்ம சிங்கில் விட்டுட்டு நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் சோடா மாவு போட்டு நம்ம ஹாட் வாட்டர் ஊற்ற போகிறோம். இது எதுக்காகனா நம்ம சிங்கில் வந்து ஸ்மெல் வரும். அது என்ன நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எது சமைச்சாலுமே நம்ம அந்த ஸ்மெல் வரதான் செய்யும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு வீக்லி 3 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம ஊற்றி விட்டோம்னா சிங்கில் அடைப்பும் வராது. அதே மாதிரி நல்ல வாசமாகவும் இருக்கும். அந்த கெட்ட ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இதை நம்ம வீக்லி ஒரு 3 டைம்ஸ் பண்ணிட்டோம்னா சிங்க் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அங்கே நின்று சமைக்கிறதுக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மாதிரியான கெட்ட ஸ்மெல் வரும் இல்லையா? அந்த ஸ்மெல்லை எடுக்கிறதுக்காக இது மாதிரி நான் ஒரு வேஸ்ட் பாட்டில் வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் ஒரு ஸ்பூன் தேயிலை சேர்த்துக்கிறேன். நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னா, தண்ணி மிக்ஸ் பண்ணி இது கூட வினிகரும் சேர்க்கலாம். இல்லைனா நம்ம வினிகர் மட்டும் யூஸ் பண்ணலாம். நம்ம இதை கொஞ்சம் இது வந்து சின்ன பாட்டில்ன்றதுனால இந்த அளவுக்கு நான் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதை நீங்கள் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு ஓவர் நைட் நம்ம வச்சிட்டோம்னா காலையில் அந்த ஸ்மெல்லே இருக்காது. ஃப்ரிட்ஜில் வந்து அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த வினிகரை நம்ம வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு நம்ம பாத்ரூமு சிங்க் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண தான் செய்வோம் வினிகர். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த வினிகரை மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போறோம்னா, ரொம்பவே எல்லார் வீட்லயுமே இது வந்து இந்த கொசு தொல்லைன்றது எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லா இடத்துலயுமே இந்த கொசு தொல்லை நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கோம். அது கடிக்கிறத கூட சகிச்சுக்கலாம். அது வந்து கடிக்கிட்ட ஒய்ன்னு சவுண்ட் விடும் பாருங்க. செம்ம கடுப்பாகும். ஸோ அந்த மாரி நேரத்தில நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வீட்ல இருக்க பொருட்கள வச்சு நம்ம அத விரட்ட போறோம். இப்போ ஒரு துண்டு இஞ்சிய ஸ்லைஸ் பண்ணி நான் இதில சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய வாட்டர் பாட்டில அந்த பாட்டம் பகுதிய மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட ஒரு பூண்டையும் கட் பண்ணி இதில சேர்த்துக்கிறேன். ஒரு 4, 5 மிளகு இதில போட்டுக்குவோம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சோடா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வினிகர் ஆட் பண்ண போறோம். இதில நம்ம ஒரு கொஞ்சமா வினிகர் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிருவோம். இந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி, நம்ம இது பழைய கப் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த வாட்டர் பாட்டில் வேஸ்ட்டா தான் இருக்கு அப்படின்றதுக்காக, நான் கட் பண்ணி இந்த மாரி விஷயங்களுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இத தூக்கி நம்ம பெட் பக்கத்துல இருக்க டேபிள்ல தூக்கி வச்சுட்டோம்னா, அந்த கொசு தொல்லை இருக்கவே இருக்காது. அந்த கொசுவோட சவுண்டோ, இல்ல கொசு அந்த பக்கமே வராது இந்த ஸ்மெல்லுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.